ബി.ജെ.പിയെ പൊളിച്ചടുക്കുന്നതിൽ എന്നും ഒരു പടി മുന്നിലാണ് തമിഴ് ജനത. ഈയിടയ്ക്ക് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഒരു വാർത്ത പുറത്തു വന്നിരുന്നു. അതായത് ബി.ജെ.പിക്കെതിരെ ജി.പേ ബാനറുമായി DMK കളത്തിലിറങ്ങിയതിൻ്റെ ഒരു റിപ്പോർട്ടാണ് വന്നത്. അതായത് മോദിയുടെ ചിത്രമടങ്ങുന്ന ഒരു പോസ്റ്റർ, ആ പോസ്റ്ററിന് താഴെ ഒരു സ്കാനറുണ്ട്. ആ സ്കാനറിൽ പോയി ആരെങ്കിലും QR സ്കാൻ ചെയ്താൽ നരേന്ദ്രമോദി സർക്കാരിൻ്റെ അല്ലെങ്കിൽ BJP സർക്കാരിൻ്റെ അഴിമതികളെയൊക്കെ വ്യക്തമാക്കുന്ന ഒരു വീഡിയോ കാണാൻ സാധിക്കും. ഇത്തരത്തിൽ BJPയെ എങ്ങനെ അകറ്റണമെന്ന തമിഴ് ജനങ്ങൾക്ക് പറഞ്ഞു കൊടുക്കുകയാണ് DMK സർക്കാർ ഈ ജി.പേ എന്നുള്ള പോസ്റ്ററിലൂടെ ചെയ്യുന്നത്. ഇപ്പോഴിതാ നരേന്ദ്രമോദിയെ പൊളിച്ചടുക്കിക്കൊണ്ടുള്ള ഉദയനിധി സ്റ്റാലിൻ്റെ ഒരു മാരക പ്രസംഗമാണ് ഇപ്പോൾ പുറത്തു വന്നിരിക്കുന്നത്. ഒരു തെരഞ്ഞെടുപ്പ് പ്രചരണ പരിപാടിക്കിടയിലാണ് ഉദയനിധി സ്റ്റാലിൻ പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദിയെ പൊളിച്ചടുക്കിയിരിക്കുന്നത്. പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദിക്ക് ഞാനൊരു ഇരട്ടപ്പേര് കൂടി നൽകുന്നു, 29 പൈസ പ്രധാനമന്ത്രി എന്നാണ് വിളിക്കുന്നത്. എന്തുകൊണ്ടാണ് ഈ 29 പൈസ എന്ന് ചോദിച്ചാൽ, തമിഴ്നാട് 1 രൂപ കേന്ദ്രത്തിന് നികുതിയായി നൽകുമ്പോൾ അതിൽ നിന്ന് തിരിച്ച് ആകെ 29 പൈസ മാത്രമേ കേന്ദ്ര സർക്കാർ തമിഴ്നാടിന് അനുവദിക്കുകയുള്ളൂ. എന്നാൽ BJP ഭരിക്കുന്ന സംസ്ഥാനങ്ങളിൽ 1 രൂപ ആ സംസ്ഥാനങ്ങൾ കേന്ദ്രത്തിന് ടാക്സ് ഇനത്തിൽ നൽകുമ്പോൾ അതിനേക്കാൾ കൂടുതൽ തുക BJP ഭരിക്കുന്ന സംസ്ഥാനങ്ങൾക്ക് കേന്ദ്ര സർക്കാർ നൽകുന്നു. പക്ഷേ തമിഴ്നാടിന് ആകെ കൊടുക്കുന്നത് 29 പൈസ മാത്രമാണ്. അതുകൊണ്ടാണ് 29 പൈസ പ്രധാനമന്ത്രി എന്ന് ഞാൻ നരേന്ദ്രമോദി വിശേഷിപ്പിക്കുന്നത് എന്നാണ് ഉദയനിധി സ്റ്റാലിൻ പറയുന്നത്. ഏതായാലും ആ പ്രസംഗം മൊത്തത്തിൽ ഒന്ന് കണ്ടു നോക്കാം. ഈ പ്രസംഗത്തിൽ പറയുന്ന മറ്റൊരു കാര്യം കൂടിയുണ്ട്. അതായത് കൊറോണ കാലത്ത് പാത്രം കൊട്ടാൻ പറഞ്ഞ നരേന്ദ്രമോദിക്ക് ഈ തെരഞ്ഞെടുപ്പിൽ DMKക്ക് വേണ്ടി വോട്ട് ചെയ്ത് പ്രധാനമന്ത്രിക്ക് തിരിച്ചൊരു കൊട്ടു കൊടുക്കണമെന്നാണ് ഉദയനിധി സ്റ്റാലിൻ പറയുന്നത്. ஏதாலும் ஆ வீடியோ கட்ட நோக்கம் கொடுக்கல. அதனாலதான் மோடிக்கு நான் ஒரு புது பேர் வச்சிருக்கேம்மா. இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இனிமே அவர் அந்த பேரை சொல்லே கூப்பிடுங்க, அப்பதான் அவருக்கு புரியும். இதுதான் இனிமே நீங்க மோடிய இப்படிதான் கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடுவீங்க? என்னன்னு கூப்பிடுவீங்க? இது எவ்வளவு தெரியுதாமா? இனிமே மோடிக்கு இனிமே இதான் பேரு 29 பைசா. பாஜக இருந்து வந்தாங்கன்னு சொல்லுங்க, யாராவது வந்தாங்கன்னு கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. ஏன்னு சொல்றேம்மா, என்ன காரணம் சொல்றேன். 29 பைசா ஏன்னு சொல்றேன். நாம தமிழ்நாட்டில இருந்து GST வரி கட்டுறோமா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோமா, GST வரி கட்டுறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் கட்டுறோம்ல. 1 ரூபா கட்டினா நமக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க? நாம கட்டுறது 1 ரூபாமா, ஒன்றிய அரசு கொடுக்கறது 1 ரூபா. ஒன்றிய அரசோட வேலை எல்லா மாநிலங்களும் வரியை வாங்கி பகிர்ந்து கொடுக்கணும். அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா தராங்க? 1 ரூபாய்க்கு வெறும் 29 பைசா. நாம கொடுக்கறது 1 ரூபா, அவங்க திருப்பி தர்றது எவ்வளவுமா? 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத். அந்த மாநில மக்களும் GST வரி கட்டுறாங்க. 1 ரூபா கட்டினா திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க அந்த மாநிலத்துக்கு? உத்தரப்பிரதேச மக்களுக்கு 3 ரூபா. 1 ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 3 ரூபா. தமிழ்நாட்டுக்கு பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு நிதிஷ்குமார். BJP ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் 1 ரூபா நிதி கொடுக்கறாங்க, GST வரி கட்டுறாங்க. பீகார் மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்கறாரு? 1 ரூபாய்க்கு 7 ரூபா. பீகார் மாநில மக்கள் 1 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுக்கிறது 7 ரூபா. உத்தரப்பிரதேச மக்கள் 1 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுக்கிறது 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு எவ்வளவு? நீங்க கேட்கணும், எவன் அப்பா வீட்டுக்கு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்கிறாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கணுமா வேணாமா? நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணமா, நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நல்லது நடக்க கூடாதுன்னு மத்த மாநில மக்களுக்கு, பாஜக ஆளுகின்ற மாநில மக்களுக்கு ஒன்றிய பிரதமர் 29 யார் விட்டு கொடுத்தது? சென்ற அதிமுக ஆட்சியில அடிமைகள் இருக்கும்போது பாஜகவுடைய அனைத்து மாநில உரிமைகளை பறிக்கின்ற அனைத்து மாநில உரிமைகளை கொடுத்துட்டாங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னது நிதி உரிமை. வெறும் 29 பைசா வச்சுக்கிட்டு நம்முடைய தலைவர் தமிழக முதலமைச்சர்கள் அவர்கள் இத்தனை திட்டங்களையும் இத்தனை சாதனைகளையும் மக்கள் பணிகளையும் செய்கிறார்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு நிதி நிலைமையை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் வந்தார்னா, தமிழ்நாட்டுக்கு போராடி வாதாடி இன்னும் நிறைய நிதி வாங்கி இன்னும் நிறைய திட்டங்களை செய்வாரா மாட்டாரா? அது நடக்கணும்னா
நீங்க யார பிரதமரா முடிவெடுக்கிறீங்களோ, நல்ல பிரதமரை முடிவெடுக்கணும்னா நம்ம தலைவர் யார கை காட்டுறாரோ அவர் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்காரணும்னா தமிழ்நாட்டுல வர்ற தேர்தல்ல 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சாகணும். செய்வீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? அதே மாதிரிமா நான் இப்போ தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். 2019ஆம் ஆண்டு இதே மாதிரி மதுரைக்கு 29 காசும் நம்ம பாதந்தாங்கி பழனிசாமியும் வந்தாங்க. வந்து 29 காசு என்ன சொன்னாரு, மதுரையில நான் ஒன்றிய அரசு நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்காமா? சொல்லி 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டினாங்கம்மா. இதுல கொடுமை என்னன்னா கட்டி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் போனேன். பெரிய காம்பவுண்ட் வால்லாம் கட்டிட்டாங்க. சரி உள்ள தொடர்ந்து போய் பார்ப்போம், மருத்துவமனை போய் பார்ப்போம். உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லம்மா. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, கிணத்த காணும்னு, அது மாதிரி மருத்துவமனையே காணும். ஒண்ணுமே இல்ல, வெறும் ஒரே ஒரு செங்கல்.